அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்தது. அதுபோல் இஸ்ரேல் என்ற நாடு உருவாகினதும் அதே 1948 பலஸ்தீனை தாக்குறேன்னு சொல்லி வந்து இதில் 254 நாளாகுது. ஆனால் அவங்க அரபு நாடுகளை சேர்த்து வச்சு தாக்குறாங்க போல இருக்கிறது. இலங்கையில் மக்களின் பொருளாதார பிரச்சனைகளை நீக்கிய எங்கள் அனுரகுமார அவர்களின் அதுக்கு அடுத்தது ஏர்போர்ட்டில் எல்லாரும் பொருட்கள் விலை கூறின என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நேற்று தினம் போய் வாங்கினால் அடுத்த விலை விளங்குது. இலங்கையில் விலைகள் குறைக்கப்பட்டு இது கஷ்டத்தில் இருந்த நம் நாட்டை உயிர் இறப்பிய ஜனாதிபதி அதுபோல் சுனாமி இப்போது அறிவித்த இலங்கையில் இந்தியாவுக்கும் பாதிப்பு வருமா? 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரங்காட்டியும் பார்த்து கொள்ளலாம். இந்த வெள்ளம் அதுக்குள்ளே வரவில்லைண்டா நம்ம கொஞ்சம் செஞ்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பின்பு அதை தான் போக்குவரத்துக்களை அமைச்சு கொள்ள என்று போட்ட ரூட்டு இப்போ தெலுங்கில் மாறப்போகுதா பார்ப்போம். ஏன் என்றால் அந்த ரூட் சரியாக்கப்பட்டதா இல்லை இனிமேல் சரியாக்க டைம் இருக்குமா? இதுக்கு பின் இந்தியாவில் நடக்கும் பெண் கொலை, அது பின் சிறுவர்கள் கடத்தல், பெண்கள் கொலை என்று நடக்கும் பிரச்சனைகளுக்கு விஜய் முடிவு காணுவாரா? இல்லை அந்நாட்டு ஜனாதிபதிகள் எடுக்கும் முடிவு என்ன? காணொளியில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்